கொழும்பு மெரியட் கோர்ட்யார்ட் ஹோட்டலில் இடம்பெற்ற மதிப்பீட்டு சம்மேளனத்தின் 2025 மதிப்பீட்டு செயற்பாட்டின் எதிர்காலம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பூகோள பாராளுமன்ற உறுப்பினர்களின் மதிப்பீடு மன்றத்தின் தலைவர் கபீர் ஹாசிம், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். This conference brings together இந்த மாநாடு அரசாங்கம், ஐக்கிய நாடுகள் தாபனம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரின் ஒரு மேடையாக காணப்படுகின்றது. அபிவிருத்திகள் தோல்வியடைந்தால் அதன் பிரதிபலன்கள் நிதி ரீதியாக மாத்திரமன்றி வாழ்க்கை, வாழ்வாதாரம் ஆகியவற்றிலும் செல்வாக்கு செலுத்தும். அபிவிருத்திக்கான மதிப்பீடுகளை மேற்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கொள்கைகள், வேலை திட்டங்கள் ஆகியவற்றை முழு அளவில் நோக்கும் போது மதிப்பீடு மேற்கொள்ளும் ஆரம்ப கட்டத்திலேயே அதன் அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பதற்கு தேவையான செம்மையாக்கல்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், மனிதாபிமான செயற்பாடுகள் ஆகியவற்றின் ஊடாக பயன்களை பலப்படுத்துவதற்கு பொதுமக்களுக்கும் சுற்றாடலுக்கும் சிறந்த பயன்களை பெற்றுக் கொடுக்க இது உந்து சக்தியாக அமைகின்றது. நம்பகத்தன்மையான சாட்சியங்கள் ஊடாக முடிவுகளின் உண்மைத்தன்மையை வெளிக்கொணர இது போன்ற மதிப்பீடுகள் பயன் அளிக்கும். அது வெற்றிகரமான தன்மை மட்டுமன்றி உள்ளடக்கம், கொள்கைகள் திட்டமிடும் போது நடைமுறைப்படுத்தும் போதும் பலவீனங்களை சுட்டிக்காட்ட காரணமாக அமைகின்றது.